அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். ரவி பிரசாத் குழுமத்துக்கு என்னுடைய நன்றி. ஒரு 110 படங்கள் இது வரைக்கும் வேலை பார்த்துருக்கேன். ரொம்ப ஒரு விரல் விட்டுன்ற ஒரு 3-4 படம் தான் படத்தில் எல்லா பாடல்களும் எழுதுகிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. இந்த படத்தில் அது மாதிரியான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. என்னமோ ஏதோ இந்த தலைப்பு சொன்ன உடனே எல்லாரும் ஃபஸ்ட்டு டவுட்டில் இருந்தாங்க. இமான் சார் கூட அவர்கிட்ட வந்து சொல்லும்போது என்னமோ ஏதோவா, என்னமோ ஏதோன்னு இருக்கு பேர் இருக்குன்ட்டு அப்புறம் அவங்க எல்லாம் கன்வின்ஸ் ஆக லேட் ஆச்சு எல்லாருமே. ஆனால் அந்த டைட்டில் சொன்ன உடனே ஃபஸ்ட்டு கைத்தட்டி சூப்பர் டைட்டிலுங்க, ரொம்ப அழகான டைட்டில் பிடிச்சிருக்கீங்கன்ட்டு டைரக்டருக்கு நான் தான் முதல்ல வாழ்த்து சொன்னேன். ஏன்னா அதுக்கு என்னோட பாடல் வரிகளில் இருக்கிற முதல் என்னமோ ஏதோ பாடல் படத்தில் வந்த பாடல் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு முகவரி கொடுத்துச்சு. அந்த பாடலோட முதல் வரிகளை வச்சுட்டு ஒரு படத்துக்கு தலைப்பு வச்சது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இமான் அவர்கள் கூட வேலை பார்த்தது ரொம்ப அழகான அனுபவம். 5 பாடல்கள் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு பாடலும் வந்து அவர் சொன்ன மாதிரி கண்டினியூஸாக வந்து ஒரு கிராமிய பின்னணி இருக்கிற படங்கள்லேயே முழுக்க அவர் பண்ணியிருந்தார். எல்லாமே சூப்பர் ஹிட்ஸ். ஒவ்வொரு ஆல்பம் வைஸாக ஹிட்ஸ். ரம்மி வரைக்கும், ரம்மி, ஜில்லா, ஒவ்வொரு படத்துலையும் வந்து பாடல்கள், இது என்டையர் ஆல்பம் ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் வந்து ஒரு நகர பின்னணியில் இருக்கிற ஒரு கதையை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே அதுவே வந்து எனக்கு ரொம்ப ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு பிரச்சனை என்னென்னா, நம்ம ஏதாவது ஒரு சாங் ஹிட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப ஒரு பயம் வந்துடுது. இதே மாதிரி இன்னும் ஒரு நிறைய பாட்டு வரப்போதோ அப்படின்ட்டு கூகுள் பாட்டு வந்து ஹிட் ஆன உடனே எனக்கு அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து வந்து அந்த மாதமோ அடுத்த மாதமோ ஒரு 18 கிளப் சாங்ஸ் எல்லாம் டேபிளில் இருந்துச்சு. எல்லாம் கிளப் சாங் எல்லா படங்களுக்கும். ஸோ அது வந்து எழுதுறது ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும். ஸோ வேறு புது சுச்சுவேஷன் கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த படத்தில் அந்த இயக்குனர் ரவிக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த முழு சுதந்திரம் கொடுத்தாரு எழுதுறதுக்கு. ஒரு சொல் வந்து அவர் மாற்றலை. நான் இது மாதிரி கான்செப்டில் பண்ணலாமான்னு கேட்டப்போ தாராளமாக பண்ணுங்கன்னு சொன்னார். ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப அழகாக வந்துச்சு. இந்த படத்தோட பாடல்கள் எல்லாத்தையும் பற்றி மட்டும் ப்ரீஃபாக நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு நான் விடைபெற்றிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து அலைகள் ஓய்வதில்லை படத்தில் வந்து அப்பா அறிமுகமான படத்தில் வந்து அப்பா வந்து பாடல் எழுதியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து கௌதம் அறிமுகமான கடல் படத்தில் ஏலே கீச்சான் என்னோட பாடல் வரிகளை பாடிக்கிட்டு தான் அவர் அறிமுகமானார். ரொம்ப நல்ல ஒரு தொடர்பாக நான் அதை பார்த்தேன். இந்த படத்தில் வந்து நிறைய பாடல்கள் கண்டிப்பாக வந்து ஹிட்டாக போகிற பாடல்கள் வந்து அப்பா டக்கர் பாட்டும், முட்டாளாய் பாட்டு, யோடா பாட்டு, கண்டிப்பாக இந்த சாங்ஸ் எல்லாம் ஹிட் ஆயிரும். அப்பா டக்கர் பாட்டு வந்து ரொம்ப வந்து ஒரு நம்ம நிஜத்தில் பார்க்குற நிறைய இப்போ இந்த ஜென்ரேஷன் பசங்க வந்து என்ன மாதிரியான மொழி பேசிகிட்டு இருக்காங்க, அந்த மொழியை அப்படியே எடுத்து அந்த பாட்டில் போட்டேன். அதில் வந்து நிறைய ரொம்ப ஒரு ஆழமான கருத்துக்கள் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ரொம்ப ஒரு கவித்துவமாக எதுவுமே கிடையாது. ரொம்ப ஒரு கோபத்தில் திட்டுறாங்க. ஆனால் திட்டும்போது யாரையும் ரொம்ப காயப்படுத்தாமல் அதே சமயத்தில் அந்த கோபமும் இருக்கணும், விரக்தியும் இருக்கணும். ஆனால் வெறும் கோபம் விரக்தி மட்டும் ஒரு பாட்டில் இருந்துச்சுன்னா கேட்குறவங்களுக்கு வந்து அது ஒரு சலிப்பை ஏற்படுத்திடும். அதனால அந்த கோபம் விரக்திக்கு பின்னாடி ஒரு கேட்குறவங்களுக்கு அவங்களோட முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பை கொண்டு வர மாதிரி எல்லா வரிகளும் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். அந்த ஐடியா எல்லாருக்குமே டீம்ல ரொம்ப பிடிச்சது. அப்படிதான். ஸோ என்னோட இமெயில் பாஸ்வேர்டா நான் உன்னோட பேரை வச்சிருந்தேன். நீ போனா வேற பாஸ்வேர்டா இல்லை, வேற ஒன்று நானும் பார்த்துக்கிறேன், நீ என்ன பெரிய பாட்டக்கறான்ற மாதிரி இந்த லைன்ஸ் எல்லாம். ஹனிமூன் முடியட்டுண்டி புரிஞ்சுப்ப நீ செஞ்ச தப்ப, பிறக்கும் பொண்ணுக்கு ஆசையா நீ என் பேர் வைப்ப, நீ என்ன பெரிய பாட்டக்கறான். அந்த லைன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அவன் நிஜமா திட்டுற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். ஆனால் அது ரொம்ப அந்த ஹர்ட் பண்ண அந்த மாதிரியான அதில் ஒரு ஹியூமர் இருக்கிற மாதிரி வந்துச்சு. முட்டாளாய் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாங். அந்த பாட்டு வந்து ரொம்ப அழகாக பாடியிருக்காரு இமான் சார். அந்த சாங் வந்து ரொம்ப ஒரு காதல் வந்த உடனே நமக்கு ஒரு பைத்தியம் பிடிக்கும் இல்லையா, அந்த பைத்தியம் பிடிச்ச ஒரு முட்டாளாக நம்ம சுற்றிட்டு இருப்போம். அந்த சமயத்தில் நம்ம பண்றது எல்லாம் வந்து சில வருஷங்கள் கழிச்சு திரும்பி பார்க்கும்போது நம்மளே சிரிப்போம், என்ன நம்ம இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தோமான்ட்டு. அந்த மாதிரி விஷயங்களை பதிவு பண்ற மாதிரியான ஒரு பாட்டை அந்த முட்டாளாய் பண்ணோம். 1000 பெண்களை கடந்திருப்பேன் 6-7 காதலதில், அப்போதெல்லாம் மாறா உலகம் இப்போது எப்படி மாறியது, சுவரை காகிதமாக்குகிறேன் என் மூக்கை பேனா ஆக்குகிறேன், மையில் எந்தன் மூக்கை விட்டு உந்தன் பெயரை தீட்டுகிறேன், விரல்கள் கொண்டு சுவாசிக்கிறேன், தலைகீழாக யோசிக்கிறேன், காதில் உன்னை ஊட்டுகிறேன், சத்தியமாய் இது பூமி இல்லை, சத்தியமாய் இது நானும் இல்லை, சத்தியமாய் நான் பொய் சொன்னேனே காரணம் நீ இல்லை அப்படின்ட்டு போற அந்த வரிகள் ரொம்ப அழகா ஒரு விஷுவல் கொடுத்திருந்தாரு ரவி சார். அவருக்கு என்னுடைய நன்றி. இன்னொரு பாடல் நீங்கள் கேட்காத பாடல் மொசலேன்ட்டு ஒரு கிராமிய வரிகள். ஆனால் வந்து அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இமான் சார் வந்து ரொம்ப மாடர்னாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டோட ஸ்பெஷாலிட்டி லிரிக்ஸ் சைடில் இருந்து என்னென்னா, அந்த காதலன் காதலி 2 பேரையுமே ஒரு முயலாக உருவகிச்சு அந்த பாட்டு முழுக்கவே வரும். அந்த பாடலோட ஒவ்வொரு வரியும் அவங்க 2 பேரும் ஒருத்தர் முயலாக பார்த்துக்கிட்டு பாடுவாங்க. அந்த பாட்டோட பின்னணியில் வந்து முயல்களோட
ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ், நமக்கு நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே அந்த பாட்டு முழுக்க இருக்கும். உதாரணத்துக்கு முதுகின் பின்னணி கண்ணை வச்சு பார்ப்பேன்னு ஒரு வரி வரும். அதுக்கு வந்து ஒரு 360 டிகிரியில பார்க்க முடியும் முயலால், தனக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு கூட பார்க்க முடியும். ஸோ இது மாதிரியான ஃபேக்ட்ஸ் வந்து அந்த பாட்டு முழுக்கவே இருக்கும். முயல் வந்து ஒரு சந்தோஷம் வரும்போது எம்பி குதிச்சு காலை ட்விஸ்ட் பண்ணிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த பாட்டில் வந்து ஒவ்வொரு வரியாக அதில் கொண்டு வந்திருந்தோம். அந்த இன்னொன்று ஷட் அப் யுவர் மவுத் சாங் வந்து அது ஒரு பார்க்கறதுக்கு ஒரு ஐட்டம் சாங் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு ரெண்டாவது ஹீரோயினோட அறிமுக பாடல் அது. அந்த பாடல், அந்த எல்லா பாடலுமே கதைகளை நகர்த்திட்டு இருக்கிற மாதிரியான ஒரு பாடல் தான். தொடர் காதல் தோல்விகளுக்கு அப்புறம் ஒருத்தன் வந்து மனசு உடைஞ்சு போயிட்டு இருக்கான். அவன் வந்து ஒரு மிருகமா மாறிக்கிட்டு இருக்கான். அவனை எப்படி வந்து ஒரு பெண் வந்து தன்னோட பாடலால மாத்துறா அப்படின்றது தான் வந்து அந்த பாடலோட விஷயம். அழகு என்பதே அழிவுக்கெல்லாம் மூலம், அலைப்பாயும் நெஞ்சமே அழிவுக்கெல்லாம் மூலம்ன்ற மாதிரி அந்த பாட்டு ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஒரு மிருகமாக மாறிக்கிட்டு இருக்கிறவனோட அந்த நிலையை வந்து அந்த பெண் வந்து மாற்றுற ஒரு விஷயம் வந்து அது ரொம்ப அந்த படத்தோட நீங்கள் கதையோட பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச பாடல் வந்து நீங்கள் கடைசியில் கேட்டது, புதிய உலகை தேடி போகிறேன். அம்மா வந்து தன்னை விட்டுட்டு போகிறாங்க, அந்த பையனை விட்டுட்டு போகிறாங்க, இனிமேல் பார்க்க முடியாது அவங்கள. அது மாதிரியான ஒரு சூழலில் ஒரு பாட்டு வேணும்னு கேட்டப்போ, வழக்கமாக அது மாதிரியான சுச்சுவேஷனுக்கு வந்து அம்மா நீ என்னை விட்டுட்டு போயிட்டியே, இனிமேல் எனக்கு யார் இருக்கான்ட்டு ஒரு பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தால் அந்த பாட்டு வரும். ஆனால் இந்த பாட்டு வந்து ஒரு வேறு மாதிரியான ஆங்கிளில் அப்ரோச் பண்ணலாம், ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியோட அப்ரோச் பண்ணலான்ட்டு அந்த அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து அந்த பாட்டு முழுக்க வச்சுருந்தோம். புதிய உலகை தேடி போகிறேன் என்னை விடு, விடியின் துடியில் நினைவை கரைத்து ஓடி போகிறேன் என்னை விடு அப்படின்ட்டு ஆரம்பிக்கும். அந்த பாட்டில் ஒரு அம்மாவுக்கும் பையனுக்கும், அந்த அம்மா வந்து உன்னை எப்படியெல்லாம் நான் பார்த்து எப்படியெல்லாம் உன்னை வளர்த்தேன் அப்படின்ற சொல்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச வரிகள் வந்து, மார்பில் கீறினாய் ரணங்களை வரங்களாக்கினாய், தோளில் ஏறினாய் என இனம் உயரமாக்கினாய், உன்விழி போல மண்ணில் எங்கும் அழகு இல்லை என்றேன், உன்விழி இங்கு கண்ணீர் சிந்த விலகி எங்கே சென்றேன், தூரே நின்று நாடும் உன்னை காணும் ஆசையில் புதிய உலகை தேடி போகிறேன் என்னை விடு அப்படின்ற அந்த வரிகள். அதை வந்து அவங்க வைக்கம் விஜயலட்சுமி அவங்க பாடியிருக்கிறதும், நான் வந்து இமான் சார் எப்படி எமோஷனல் ஆக மாட்டாங்க எப்பவுமே, அதே மாதிரி தான் நானும். நான் இது வரைக்கும் ஒரு திரைப்படம் பார்த்து கூட அழுதது கிடையாது, ஒரு படம் பார்த்து கூட அழுதது கிடையாது, கண்ணில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட வராது. ஆனால் இந்த பாட்டு எழுதும்போது லேசாக என்னோட விழிகளில் நான் அந்த ஈரத்தை உணர்ந்தேன். அந்த பாட்டு எழுதும்போதே, அதுவும் அந்த பாட்டு கேட்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் ஒரு 100 வாட்டி கேட்டிருப்பேன். எனக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த பாட்டை இமானவர்கள் அனுப்பி வச்சாங்க. இது வரைக்கும் ஒரு 100 வாட்டி கேட்டிருப்பேன். எனக்கு இது எழுதின பாடல் ரொம்ப பிடிச்ச பாடல், இந்த படத்தில் வந்திருக்கிற பாடல் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இந்த படத்துக்கு எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக ரவி பிரசாத் குழுமத்துக்கும் இயக்குனர் ரவிக்கும் இமானவர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு விடைபெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம்.